ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது நிகழ்ந்தது அனைத்தையும் என்னிடம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். கூறினால்தான் எனக்கு தெரியும் என்ற அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் நான் அல்லவா? எனக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று? என் அன்பு குழந்தா, நீ நினைத்தது நடக்க, உன் பிரார்த்தனைகள் பலிக்க உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை நான் சொல்ல வேண்டும். தனியாக உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இதை சற்று கவனமாக கீழ். என் பாதம் உன் வீட்டில் பட்டு நீ கேட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும் தருணம் கூடிய விரைவில் வரும். உனக்காக அந்த தருணத்தை நானே ஏற்படுத்துவேன். நானே சர்வாதிகாரி. நீ நினைப்பது அனைத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது என் வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எப்பொழுதும் கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்காதே. இது நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவு செய்பவன் நானே சர்வ அதிகாரி. அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வாதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீட்டிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில் தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால் தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால் தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன்.
நம்பிக்கையோடு இரு, எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. எது வந்தாலும் மனதில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வெற்றி வாழ்க்கையாகவே அந்த அடி இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. சாயிராம் சாயிராம். பொதுவாகவே கடவுளை தரிசிக்க வேண்டும் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதுபோல பூர்வ ஜென்ம புண்ணியத்துடன் மகான்களின் கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கிட்ட நிறையவே இருந்துச்சுன்னா நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருவரை சாயிபாபா தம்மிடம் எப்படி அழைத்து கொண்டார் என்பதை இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்கலாம். நம் கஷ்டத்திற்கும் சாயப்பா காட்டிய ஒரு வழியாகவே இதை பார்த்து நாமும் அதை பின்பற்றி நம் வாழ்க்கையில் சாயப்பாவின் ஆசிகளையும் அருளையும் தரிசனத்தையும் கூடிய விரைவில் பெறலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுமதியாக கேட்கலாம். ஒரு சமயம் காகாஜி அப்படிங்கிறவர் வாணி அப்படிங்கிற ஊரில் உள்ள சப்த சிருங்கி கோயிலில் பூசாரியாக இருந்தார். அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல சோதனைகளால் மன நிம்மதி இழந்து நிம்மதியே வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அமைதி இல்லாமல் மனசில் ஒரு நிம்மதியே இல்லாமல் அவர் இருந்திருந்தார். அப்பொழுது மன நிம்மதி எனக்கு வேண்டும், எனக்கு அதை அருளுங்கள் அப்படின்னு சப்த சிருங்கியிடம் மனமுருங்கி வேண்டிக் கொண்டார் அந்த காகாஜி அப்படிங்கிறவர். அவரிடம் இரக்கம் கொண்டு அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக அந்த சப்த சிருங்கி தேவி ஒரு நாள் அந்த காகாஜி கனவில் வந்தாங்களாம். பாபாவிடம் சென்று அவரை வணங்கினால் உன் மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசிர்வதித்து விட்டு கனவுல வந்து ஆசிர்வதித்து விட்டு சென்று விட்டு அந்த காகாஜிக்கு பாபா அப்படின்னா யாருமே தெரியாது. அப்படின்னு பாபான்னு ஒருத்தவர் இருக்கிறாரு அப்படின்னு கூட அவருக்கு அது வரைக்கும் தெரியாது. சப்த சிருங்கி தேவி பாபா என்று குறிப்பிட்டது சிவபெருமானாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திரியம்பகேஸ்வருக்கு புறப்பட்டு சென்று போய் அங்கே 10 நாள் அங்கே தங்கியிருந்தாராம். ஆனாலும் அவருக்கு அங்கே போய் தங்கினதுனால மன நிம்மதி கிடைக்கவே இல்லையாம். அதனால் ரொம்பவே மனவேதனைப்பட்டு காகாஜி மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கான வாணி அப்படிங்கிற ஊருக்கே வந்து திரும்பவுமே அந்த சப்த சிருங்கி தேவியிடமே பிரார்த்தனை செய்தாராம். இன்னுமே நீங்கள் சொன்னபடி நான் அந்த கோயிலுக்கு போனேன், இன்னமுமே எனக்கு மன நிம்மதி கிடைக்கவே இல்லை. என்னுடைய மன நிம்மதியை நான் அடைய எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்கள் அப்படின்னு மனசு நொந்து போய் மன வெதும்பி அந்த தேவிக்கிட்டையே மீண்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாராம். அவர் கண்ணீரோட வேண்டுனதை பார்த்த அந்த சப்த சிருங்கி தேவிக்கு மனம் இலங்கி போய் மீண்டும் கனவில் வந்து நான் சொன்னது சிவபெருமானை அல்ல, ஷீரடியில் இருக்கும்
பாபாவை தான் நான் குறிப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போயிட்டாங்களாம். காலையில் கண் விழித்து பார்த்தோதும் ஷீரடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பாபான்னு ஒருத்தவர் இருக்காரு அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடனே அந்த ஷீரடிங்கிற இடத்துக்கு போய் பாபாவை தரிசனம் செய்யலாம், அப்பொழுதாவது நமக்கு மன நிம்மதி கிடைக்குதான்னு பார்க்கலான்னு உடனே ஷீரடிக்கு புறப்பட்டாராம். அதே தருணத்தில் ஷீரடியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்ததா. பாபாவின் தீவிர பக்தர் ஷாமா அவருடைய சகோதரர் ஒரு ஜோதிடரை பார்த்து தங்களோட குடும்ப கஷ்டத்துக்கான காரணத்தை கேட்டாராம். அப்போ ஜோதிடர் என்ன சொன்னார்னா, குல தெய்வத்துக்கு வேண்டிக் கொண்ட பிரார்த்தனையை நீங்க செலுத்தாததுனால தான் உங்க குடும்பத்துல இவ்வளவு கஷ்டங்கள், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க போய் உங்க குல தெய்வத்தின் பிரார்த்தனையை நிறைவேற்றி வந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஜோதிடர். அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மையே தெரிய வந்ததான். ஷாமாவின் தாயார் ஷாமா சின்ன குழந்தையா இருந்த போது ஏதோ ஒரு நோயிலால பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ ஷாமாவின் தாயார் தன்னுடைய குல தெய்வமான சப்த சிருங்கியிடம் வேண்டிக் கொண்டாங்களாமா. அப்படி வேண்டிக் கொண்டோன ஷாமாவும் உடனே குணமடைந்துட்டாராம் அந்த நோயிலேருந்து. ஆனால் அவருடைய தாய் அந்த வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றாம விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஷாமாவின் தாயாருக்கும் ஒரு விதமான புது நோய் வந்ததாம். அந்த நோயை எனக்கு தீருங்கள் குலதெய்வமே, நான் உங்களுக்கு ஒரு ஜோடி வெள்ளியிலான தனங்களை செய்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனையோட வேண்டுதலை வச்சாங்களாம். ஆனால் அதையும் செய்ய மறந்து விட்டதுனால நம்ம இந்த கஷ்டத்தோட இந்த குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இறுதி நாட்களில் ஷாமாவோட தாயார் இந்த வேண்டுதலை கண்டிப்பாக நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு அவங்க இறந்துட்டாராம். ஆனால் ஷாமாவும் அதையும் மறந்து விட்டாரு. இப்போதான் அது அந்த ஜோதிடர் சொன்னோன்னா அவருக்கு எல்லாமே ஞாபகத்தில் வந்துச்சான். அப்போது ஷாமாவோட சகோதரர் ஜோதிடர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம செஞ்ச தவறுனால தான் நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உடனே ஒரு ஜோடி வெள்ளி தனங்களை வாங்கி கொண்டு உடனே நம்ம வாணிங்கிற ஊருக்கு போய் நம்ம குலதெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு இதை காணிக்கையை செலுத்திட்டு வந்துடலான்னு முடிவெடுத்துட்டு எல்லா கடவுளின் வடிவமாக திகழும் சாய் அப்பாவிடம் ஒரு முறை உத்தரவு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வராராம். இதை கேட்ட பாபா உடனே நீ வாணிக்கு போய் சப்த சிருங்கி தாயாரை வணங்கி வா அப்படின்னு அவரும் உத்தரவு வழங்கிட்டாரு. உடனே ஷாமாவும் வாணிக்கு புறப்பட்டாராம். அந்த வாணிங்கிற கிராமத்துக்கு போய் சப்த சிருங்கி ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு மனதார வேண்டிக் கொண்டாராம். அப்போ அங்க பூசாரியா இருந்த காகாஜியிடம் அவருடைய தெய்வமான பாபாவை பற்றி கூறினார். நான் இந்த மாதிரி ஷீரடியிலேருந்து வரேன், பாபாவை தியானம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த உத்தரவு வாங்கிட்டு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இது எங்களுடைய குலதெய்வம், இந்த குலதெய்வத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தன்னை பற்றி எல்லாத்தையுமே அவர் அந்த கோயில் பூசாரிக்கிட்ட சொல்லும் போது அப்போ தான் காகாஜிக்கு உண்மை புரிஞ்சிச்சான். நம்ம சப்தகிரிங்கி தேவி நம்ம கனவுல சொன்ன மாதிரி ஷீரடிங்கிற ஊர்லேருந்து இவர் வந்திருக்காரு, அங்கே பாபாவை தான் இருக்கிறாரு, அவரை பற்றி தான் இவர் சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் போகும்போது அவரோடையே காகாஜியும் ஷாமாவோட சேர்ந்து ஷீரடிக்கு பாபாவை தரிசனம் செய்தாராம். ஷீரடிக்கு பாபாவை அவர் பார்த்த உடனேயுமே அது வரைக்கும் அமைதியே மன நிம்மதினா என்னன்னு கேட்குற அந்த ஒரு மனசு அவரை பார்த்தோனையுமே அப்படியே முழுமையாக அமைதி அடைஞ்சிச்சான். இதுதான் பாபாவின் அற்புதம், அதிசயம். பாபாவை பார்த்தோன்னே அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் ஒரு விதமான பரவச நிலைக்கே காகாஜி போயிட்டாராம். அன்று முதல் அவர் பாபாவோட தீவிர பக்தராகவே ஆகிவிட்டார். தினமும் வழிபட்ட சப்த சிருங்கி தேவிக்கும் மனதார நன்றியை சொல்லிவிட்டு அவர் பாபாவோட தீவிர பக்தராகவே வாழ்ந்தார். பாபா எப்போது தன் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க திருவுள்ளம் கொள்கிறாரோ அப்போதே தன் பக்தர் எங்கிருந்தாலும் அவரை தன்னிடம் அழைத்து கொண்டு அவருக்கு அருள் புரிவார். நம் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களையும் நல்ல வாழ்க்கையையும் நமக்கான அருளையும் ஆசிர்வாதத்தையும் நிச்சயமாக பாபா வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். பாபாவின் கருணை எல்லையற்றது. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? மிகப்பெரிய திருப்பு முனையான விஷயம் இன்று உன்னை தேடி வந்தே தீரும். உன்னுடைய கண்ணீர்,
கவலை, கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கு வருவது, கிடைப்பது, பெறுவது எல்லாமே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். மகிழ்ச்சியானதாகவே முடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். மகத்தான காரியங்கள் நடைபெறுவதற்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னை அது சுமக்கும். எனவே நம்பிக்கையோடு இரு. இது நாள் வரைக்கும் உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருந்த நான் இனி அதை உன் வாழ்வில் தொடர விடமாட்டேன். அனைத்திற்கும் ஒரு தீர்வாக நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ உன் சாயப்பாவை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன் இதயத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற என்னுடைய குரல் உன் மனக்குழப்பத்தால் உன் காதில் விழவே இல்லை. உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நீ மனவேதனையாக இருப்பதால்தான், மனக்குழப்பத்தோடு இருப்பதால்தான் என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன் பார்வை என் மீது விழவில்லை. நான் உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, எதையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. என் அன்பு குழந்தா, இலக்குதான் மிக மிக முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், 1000 இடைஞ்சல்கள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தடைத்து எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு உன் இலக்கை மட்டுமே நம்பிக்கை வைத்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உனக்கு சர்வ நிச்சயமாக ஏற்படுத்துவேன். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வேதனையை தாங்க முடியவில்லை. இன்னும் எத்தனை நாட்கள்தான் நான் இந்த போராட்டங்களோடு வாழ வேண்டும் என்று நீ கேட்கிறாய், புலம்புகிறாய், என்னிடம் வந்து கண்ணீர் சிந்துகிறாய். என் அன்பு பிரியமே, கலங்காதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பது தானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது.
சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு என்றுமே உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. மனம் தளராதே. கண்ணீரை வீணடிக்காதே. சாயி தேவா, நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய். என்னிடம் கேள்விகளாக பல கேள்விகளை கேட்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லவே என்பதை நம்பு. நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஒரு பாடமாகவே இந்த சோதனைகளெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. அனைத்தும் விரைவில் சரியாகும். நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உனக்கான வாய்ப்புகள் விலகும் பொழுது கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. நீ தவறவிட்ட அந்த வாய்ப்பை விட மிக அரிதான பொக்கிஷமான வாய்ப்பு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தவுடன் எதுவுமே மாறிவிடாது குழந்தையே. நீ நினைப்பது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் கொஞ்சம் சிறிது கால தாமதமாகலாம். ஆனால் தப்பாமல் உனக்கு நடந்தே விடும்.
அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டுக் கொடுத்ததே இல்லை என் பிள்ளையே. என்னை முழுமையாக நம்பி வந்த பக்தர்களை நான் எப்பொழுதும் வெறும் கையோடு அனுப்பியதே இல்லை.